வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளுடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் நேற்று முன்தினம் சனிக்கிழமை தொடக்கம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒற்றையாட்சி அரசமைப்பு நீடிக்கப்பட்டு சமஷ்டி அமைப்பு முறைமையை உருவாக்கத்திற்கான உத்தரவாதம் வழங்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டுமென்று கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் நேற்று முன்தினம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தனர். கருப்புப்பட்டி போராட்டமும் வெறிச்சோடியுள்ள பல்கலைக்கழகச் சூழலும். நாடு முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் கல்விசாரா ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் ஒரு மாதத்தையும் கடந்துள்ள நிலையில் அவர்கள் எதிர்பார்க்கும் கோரிக்கைகளுக்கான உத்தரவாதம் எதனையும் அரசாங்கம் வழங்காத நிலையில் இன்று தென்கிழக்கை பல்கலைக்கழக முன்றலில் ஊழியர்கள் கருப்புப்பட்டிகளை அணிந்து கொண்டு பாரிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கத் தலைவர் MTM தாஜுதீன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த போராட்டத்தில் ஊழியர்களின் உக்கிர போராட்டத்திற்கு மத்தியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தாஜுதீன், நாங்கள் சொகுசு தேவைக்காக போராடவில்லை. எங்களது போராட்டம் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியாயமான கோரிக்கைக்கான போராட்டம். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நிலவரங்களின் காரணமாக எங்களது ஊழியர்கள் தங்களது வாழ்வை கொண்டு செல்ல மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். ஊழியர்களின் போராட்டம் காரணமாக பல்கலைக்கழகங்கள் ஸ்தம்பித்த நிலையை அடைந்துள்ளன. இதனால் மாணவர்களின் கல்வி நிலை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இவைகள் தொடர்பில் அரசாங்கமோ அல்லது மாணவர்களோ கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அவ்வாறு அவர்கள் கவலைப்பட்டிருந்தால் எங்களது நியாயமான கோரிக்கைகள் தொடர்பில் கருத்துக்களையாவது வெளியிட்டிருப்பர் என்றும், இன்று இடம்பெறும் அமைச்சர்களுக்கு இடையான பேச்சுவார்த்தைகளில் கோரிக்கைகள் தொடர்பில் நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். இன்றைய போராட்டத்தின் போதும் சம்பள அதிகரிப்பை வழங்கக் கோரியும் தங்களது பல்வேறு கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் தீர்வை தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்கிறது தேனாரத்தின் செய்திகள். பசுவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். பசுவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பசுவதை தடைச்சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் கோரி ஞாயிற்றுக்கிழமை அராலி பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அண்மையில் 2 பசுக்களை கொலை செய்யும் கொலைக்களங்கள் முற்றுகையிட்டு சீல் வைக்கப்பட்டன. இந்நிலையில் இவ்வாறான சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் குறித்த போராட்டம் அமைந்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இலங்கை சிவபூமி பசுக்களும் நமது தெய்வங்களே என்ற கோஷத்துடன் தொடங்கி பல வேதனையான வாசகங்கள் அடங்கிய பாதைகளுடன் இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது பசுக்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டன. உருத்திர சேனையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மறவன் புலவு சச்சியானந்தம், ஊர்காவற்துறை கடற்தொழிலாளர் கூட்டுறவுச் சங்கத்தின் செயலாளர் அன்னலிங்கம் மன்னராசா, மாணவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் நமது செய்திகள் முடிவடைகின்றது. வணக்கம்.